விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியை விட்டு விலகி 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 7ஆம் இடம் வரப்போகிறார். அதனால் கொஞ்சம் நீங்கள் யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கவனமாக பழகணும். ஏன்னா எல்லாருமே உங்களை கொஞ்சம் கிள்ளுக்கிறியாக தான் நினைப்பாங்க. உங்களை மிரட்டுறது, உருட்டுறது, திட்டுறது, எல்லார்கிட்டையும் போகிற வரவெல்லாம் அடிச்சுட்டு போவான். அதனால் கொஞ்சம், அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது கேள்வி தான், எனக்கு அனுபவம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கேஸில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கடைசியில் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய அந்த கான்ஸ்டபிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அடிச்சுட்டு போவாங்களாம். கேள்வி கேட்குறதே அடி விழுமா. அது சினிமாவில் காமிக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா உள்ளே போகும்போதே பின்னாடி பட்டாருன்னு ஒரு அடி விழும். ஏன் அப்படின்னா உள்ளே வரதே அப்படி தான், அப்போ தான் நீங்கள் அடங்குவீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களை இந்த மாதம் போகிற வரவெல்லாம் உங்களை தலையில் அடிக்கிறது, வாயில் திட்டுறது, மேலே ஏதாவது குப்பையை கொட்டிட்டு போகிறது, இது ஏதோ ஒன்று உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்கு கோபத்துக்கு குறைவு இருக்காது. கோபத்துக்கு கொஞ்சம் நெஞ்ச குறைவு கிடையாது. அது இந்த மாதம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்கவே வேணாம். உங்கள்கிட்ட அப்படியே ருத்ர தாண்டம் ஆடுவீங்க. அதனால் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பொறுமை கடலினும் பெரிதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டத்தில் அல்லது மேலதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ என்னடா எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியும். உங்கள் எம்டி சொல்லுவார், இது பார்த்துப்பா, இந்த பணம் பத்திரம், எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வார்த்தையில் தான் உங்களுக்கு அலட்சியம் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்துலலாம் நல்ல கிறிஸ்பாக வேலை பண்ணுவீங்க. ஆனால் சொல்கிற விதம் தப்பான விதமாக இருக்குது. அந்த விதத்தை மாற்றி கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள் ஜூன் 1, ஜூன் 4, 4ஆம் தேதிங்கிறது காலை 7 மணிலேருந்து ஆரம்பித்து 5, 6, 6ஆம் தேதி 6ஆம் தேதி காலை இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 9, 10, 11ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 12ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பித்து 13, 14, 15, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24ஆம் தேதி விடியற்காலை வரைக்கும், அதாவது காத்தால 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வார்த்தை, நீங்கள் ஏற்கனவே இரிட்டேட்டட் மூடில் இருக்கீங்க, நீங்கள் அடுத்தவங்கள பேசுகிறதே அப்படியே எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க. எப்பா எனக்கு தெரியும் போயா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவீங்க. அப்பேற்பட்ட உங்களை இந்த 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போனார்னா கேட்கவே வேணாம். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி காலை 8 மணி 41 நிமிடம் முதல் ஜூன் 17ஆம் தேதி காலை 8 மணி 13 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த ஜூன் 15 to 17 அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கே வராரு. 15ஆம் தேதி அப்போ தான் சூரியன் பயிற்சியாக இருப்பார். அமாவாசை முடிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த சமயத்தில் சந்திரனும் அங்கே போகிறாரு. சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சூரியன், அந்த இடத்துல புதன் இருக்கார். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை எதிரிகள் உங்களை ஏதாவது ஒரு காரணம் தேடிட்டு இருப்பாங்க. இந்த ஆள் ஏதாவது பேசணும், இதை வச்சு உங்களுக்கு பதவியை இழக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சில பேர்த்துக்கு இந்த மிட் ஏஜில் இருக்காங்க பாருங்கள், ஒரு 25 to 35, அவங்க வார்த்தையால் மேனேஜ்மெண்ட்டையே பகைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் 8ஆம் இடத்துல இந்த கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால ஆயுளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு சிக்கலான சூழ்நிலையில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள், ரவுடிகள் போன்ற விஷயங்களில் சற்று கவனம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எதிரி யாருன்னா, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிடிக்காதவன், ரவுடி, இந்த மாதிரி ஆட்கள் தான். உங்களை எப்படா கீழே தள்ளலாம் அப்படின்ட்டு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. சரி சார், எங்களுக்கு கெடுதல் நேரம் சரியில்லையா அப்படின்னா, கவனம் வேறு, கெடுதல் வேறு. நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ஷ்ரூடாக இருக்கணும். யூ ஷுட் பி காஷியஸ். எல்லா பக்கமும் உங்கள் கண் இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா
எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கிறது சென்ஸ் சில கெடுதல்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு குரு பார்வை வந்துடுறதுனால பதவியில் பிரச்சனை வராது, கூட இருக்கிறவங்களால் பிரச்சனை வராது. ஆனால் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய கௌரவத்தை அவமானத்தை ஏற்படுத்தி, குறிப்பாக நான் இப்போவே சொல்கிறேன், பாரத பிரதமருக்கு உயிருக்கு ஆபத்து கிடையாது, ஆனால் அவரை அவமானப்படுத்துறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நல்லவனுக்கு என்றைக்குமே கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் அவருக்கும். ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரங்களே அப்படி தான். ஏன்னா அவரு விருச்சிக ராசி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் உங்களுக்கு அடுத்தவங்கக்கிட்ட பகைமை உணர்வை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் சமயோஜிதமாக சந்தித்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குல குரு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க, குலதெய்வம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க. குறிப்பாக உங்களுக்கு குலதெய்வம்ன்ட்டு கிராம தேவதை இருந்ததுன்னா, கிராம தேவதைன்னா கிராமத்துக்கு வெளியில் காவல் தெய்வம்னு உட்காந்துருப்பாங்க. கருப்பண்ணசாமி, ஐயனார், முத்துக்குமாரசாமி, இந்த மாதிரி கையில் அருவாளை வச்சுக்கிட்டு. அதுவும் இந்த எனக்கு தெரிஞ்சு ஈரோடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு வெளியில் ஒரு பெரிய உருவம் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி தெய்வங்களுக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு இல்லை குறிப்பிட்ட சில நாளில் அஷ்டமி அன்னைக்கெல்லாம் படையல் போடுவாங்க. அந்த படையலில் முடிஞ்சால் கலந்துக்கோங்க. சார் நான் சென்னையில் இருக்க ஜென்சி கை அப்படின்னா, எந்த கையாக இருந்தாலும் ஜென்சி இல்லை, அதுக்கப்புறம் யாராவது வந்தால் கூட இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு, தெரியாத விஷயங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடம் அந்த மாதிரி தெய்வ சன்னிதானம். ஃபாரின்காரனே ஒத்துக்கிறான், நீங்கள் என்ன இங்கே பிறந்துட்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். கூட பிறந்தவங்க தம்பி தங்கைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காக முயற்சி எடுத்து அவங்கள ஒரு கரை சேர்க்கறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கணவனுடைய லாபத்துக்காக முயற்சி எடுத்து வெற்றி கொடுப்பீர்கள். அதே சமயம் உங்களுடைய கணவனுடைய மனைவியுடைய கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா முயற்சியும் அடுத்தவர்கள் சார்ந்ததாக இருக்கும். தம்பி, அக்கா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவனுடைய கௌரவம் இப்படி இருக்கும். உங்களுக்குன்னு பார்க்க மாட்டீங்க, ஆனால் குரு உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதுக்கும் மீறின தெய்வ சக்தி இருக்குது. அந்த தெய்வ சக்தி என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா, நீர்நிலைகளில் இருக்கும், அதாவது கிராமத்தில் இப்போவும் நிறைய ஊரில் இந்த வாய்க்கால் ஓரமாக இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலை, இந்த மாதிரி விநாயகர் சிலைகள் இருக்கும். அந்த விநாயகர் சிலைக்கு போயிட்டு தினமும் காலையில் போங்க. கூட போகும்போது ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போங்க, ஒரு டம்ளரோ ஒரு சொம்போ ஒரு குட்டி குடமோ. அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, அங்கேருந்து தண்ணி பிடிச்சாலும் சரி, எடுத்து ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சோண்டு அரக்கு இருந்துன்னா அரக்கை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே அவருக்கு ஒரு துண்டை கட்டி விட்டுட்டு சந்தனத்தை இட்டுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு ஒரு அருகம்புல் எடுத்து மேலே வச்சுட்டு வாங்க. விநாயகருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுடைய புகழ் உலகெங்கும் எட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது கூடவே பைரவர் சன்னிதானத்துக்கு சென்று வழிபடுங்கள். அதுக்கு தான் பைரவருக்கு போக முடியாதவங்க தான் கிராம தேவதைகளை வழிபட்டு வாருங்கள்னு சொன்னேன். அதை செய்து வாருங்கள். எதிரிகளற்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அப்படியே எதிரிகள் இருந்தாலும் உங்களிடம் சரணடையக்கூடிய எதிரிகளாக மாற்றுவார்கள். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.